வானவில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில யார் வந்திருக்கா அப்படின்னா, முதற்கனல் படத்துடைய டீம் தான் வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும். இருக்கு. வானவில் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கனல் திரைப்படத்தில் இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லார் சார்பிலையும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முதற்கனல் இந்த படம் எடுக்கணும், ப்ளஸ் இந்த படத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருந்துச்சு? அப்படியே நீங்களே என்ன ஆரம்பிக்கலாம். முதற்கனல் பற்றி பேசினா ஸ்டோரி பற்றி சொன்னால் சார் பேசினா நல்லாயிருக்கும். நான் எப்படி உள்ளே வந்தேன்றதை என்ன சொல்கிறேன். எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே ட்ராமா மைம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ விஸ்காம் எடுத்தேன். அங்கே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி பண்ணிருந்தேன். அப்படி ஒரு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓகே ஆக்டிங் பண்ணுறான்னு தெரிஞ்சு அண்ட் லீடு அஸ்வின் அவர் தான் வந்து இந்த மாதிரி ஆடிஷன் ஒன்று இருக்குது வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்லியிருந்தார். போயிட்டு அங்கே போகும்போது ஆடிஷன் வச்சாங்க. ஒரு 6-7 பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பெட்டராக பண்ணி எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படி தான் இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 months சாரோடய ட்ராவல் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் படித்து அதுக்குள்ளே கோத்ரூ பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பர். ஆமாம் சார், நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த முதற்கண் படம் ஏன் இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் சொல்லுங்கள். ஆக்சுவலி முதல்ல வந்து நான் அப்பா வேணாப்பான்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன். அது வந்து பக்கா ஆல்கஹாலிசம். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி தூர்தர்ஷனுக்காக பண்ணப்போ தான் நான் வந்து டிடிகே ரீஹாப்புக்கு போனேன். நமக்கு தெரியும் குடித்தா குடல் கெடும், அது அப்படிங்கிற உடல் கெடணும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு வேறு ஒரு டைப் ஆஃப் இருக்குது. குடித்தவங்க அதாவது அதாவது குடும்பத்தை இழந்தவங்க, சொத்தை இழந்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப உலகத்தில் நான் சயின்ஸ் சொல்கிறேன். அங்கே ஒருத்தர் வந்து யூஎஸில் வந்து ஆல்காலிக் அனானிமஸ்னு ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக திருந்துறதெல்லாம் நான் பார்த்தேன். என்னடா இது நம்ம இவ்வளோ நாள் இருக்கோமே, நமக்கு 50 வயசில் தான் ஆல்காலிக் அனானிமஸ் தான் தெரியுது. இந்த ஆல்காலிக் அனானிமஸ்ங்கிறத வந்து நம்ம உலகத்துக்கு தெரிவிக்கணும். மற்ற படங்களில் சும்மா ஒரு 10 செகண்ட் வந்திருக்கும். ஸோ அதுக்காக அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மக்களுக்கு தெரியணும். எப்படி இந்த ஏஏ மருந்து இல்லாமல் நம்ம ஒரு உளநிலையில் மாறி திருந்தலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உண்மை இல்லையா. அதனால் அதை நம்ம சினிமாவில் இருக்கோம், அதை நம்ம சொல்லணுங்கிறதுனால அதை எடுத்தேன். ஸோ அதுக்காக ஒரு 100 பேரை நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போகிறப்ப ரீஹாப் சென்டர்ஸ் போகிறப்ப 15-16 வயசு 14 வயசு பசங்க நிறைய பேரை பார்த்தேன். அப்போ என்னடா இவங்களும் குடிச்சு தான் இருக்காங்களான்னு பார்த்தா, சார் இவங்க ஆல்கஹாலிஸ் இல்லை, இவங்க வந்து ட்ரக் அப்படின்னு போனப்போ தான் ட்ரக்கை பற்றி தெரிஞ்சுது. ஸோ முதல் ஆல்கஹால் படம் பண்ணிட்டேன். அப்புறம் அது ஒரு பிரச்சாரம் மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு தயாரிப்பாளர் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து சார் இந்த கதை சிம்பிளாக பண்ணலாமே அப்படின்னு சரிங்கிறதுனால எனக்கு அந்த ஸ்கிரிப்டை கண்டினியூ. ஓகே, ஓகே, ஓகே. உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த வைப் தான் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே காமிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர்னா டெய்லி ஒரு தேவைக்காக ஓடுறவன், அந்த போதைக்கு அடிமையாகி நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு கேரக்டர் இருப்பான் தெரியுமா. ஓவரால் ஒரு என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு வேலைக்கு போயிட்டு அதை என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அதுக்கு அடிமையாகி அதுக்கு செலவு பண்ணிட்டு ஒரு குரூப் செட் ஆஃப் பீப்புள்ஸ் குரூப் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. இது எப்படி கிடைச்சதுன்னா, என் ஃப்ரெண்டை ரேண்டமாக கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட். ஆனால் இவங்க சார் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார். நான் போனது ஒரு செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான். அப்புறம் சார் கூப்பிட்டு வச்சார். ரொம்ப நாள் ரிஹர்சல் கூப்பிட்டு இந்த மாதிரி தான்டா கேரக்டர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி பண்ணிட்டு சரி ஓகே, இப்போ எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து சார் சொன்னார், கொடுத்தோன்னே ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஓகே, ஓகே, ஓகே. சார், ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கு? என்ன ஆதங்கம்? 2-3 சினிமாவே கெட்டு போச்சு அப்படிங்கிறது. சார் உண்மை தான். சினிமானா கெட்டு போச்சுக்கிறது எப்படின்னா, நம்ம சினிமாவில் இருக்கோம். நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. என்னுடைய முதல் படம் 1999 அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், நாளைக்கு எங்கள் படம் எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியாது. அப்போ நம்ம வந்து என்னத்தை ப்ரமோட் பண்ணுறது? பணம் போட்டு எடுக்கிறாங்க ஒரு தயாரிப்பாளரை, கஷ்டப்பட்டு கூட்டு வர்றோம். இப்போ தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா கிடையாது. நான் 1000 கதை வச்சுருக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம சில லட்சங்கள் போடுறப்ப அது சின்ன படமாக இருந்தாலும் பணம் தான் இல்லை. இப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே தேட்டருங்க தெரியாது, எந்த ஷோங்க தெரியாது, எப்போ வருங்க தெரியாதுன்னா நம்ம எந்த சினிமாவில் இருக்கோம்? சரி, அதாவது பரவாயில்ல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண படம் எடுத்தோம்னா ஒரு கலைஞர் டிவி, ஒரு மெகா டிவி 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் போகுது. 10 பைசாக்கு இன்றைக்கி படத்தை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. நான் சொல்கிறது நல்லா இருக்குது நல்லாங்கிறது அடுத்தது. ஒரு சாதாரண பொருளுக்கு கூட ஒரு விலை இருக்கு இல்லையா. எந்த விலையுமே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதை யாரை நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணீங்க? இப்போ எனக்கு 3 படம் ஆயிடுச்சு, நாளைக்கு போய் யார்கிட்ட சொல்கிறது? பெரிய ஹீரோஸ் விட்டுருங்க, அதெல்லாம் வேற அது ஒரு பெரிய கதை. அது சாதாரணமாக ஒருத்தர் சொல்கிறப்ப என்ன கேட்குறாரு, சார் போட்டால் என்ன வருன்றார். ஒன்றுமே வராதுன்னு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் பேசினார், சார் ஒன்றுமே வராது, நாளைக்கு 30 வருஷம் ஆச்சு, நான் இது வரைக்கும் எதுவும் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்கிறத அந்த தொழிலில் எதுக்கு இருக்கீங்க தானே கேட்பார்.
அப்போ என்னோட பேஷன் ஓகே, நம்ம பேஷனில் இருக்கோம். அப்போ இறந்துருச்சுன்னா இறந்துருச்சுங்கிறது பொருள் இல்லை. நமக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியோட நமக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஆனால் அதை பற்றி அது நல்லா இருந்தால் தானே, நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கோம், நம்ம ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கணும், சினிமா நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் சினிமாவே நல்லா இல்லை. இப்போ 120 படம் ஜூனில் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம். 3 படமோ 4 படமோ, அதுவும் பெரிய படம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அத்திப்பூத்த மாதிரி ஒரு படம் என்ன, அதை வச்சு இல்லை ஒரு 10,000 பேரில் 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி கிடையாது. அதான் நான் சொல்கிறது, எந்த விலையுமே இல்லை. சப்போஸ் நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு படம் பண்ணுறேன் அண்ணா, 10,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாவது கேட்கணும். சரி உங்கள் படம் நல்லா இல்லை சார் அப்படின்னா விலையே இல்லை. இன்னைக்கு 10,000க்கு சேனல் யாரும் வாங்கலை. ஓடிடி பண்ணுறது வந்து அது இன்னும் என்னமோ பிச்சு, அந்த ஒரு ஃபார்மாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எங்கே அதை பண்ணுவோம்? நான் 1000 விஷயம் யோசித்து எழுதி 5 வருஷம் நான் தான் பேயான்னு எழுதுகிறோம். எழுதிய ஒருத்தரை போய் கஷ்டப்பட்டு படத்துக்கு போடுறாரு. இவங்களெல்லாம் கஷ்டம் நடத்தி முடிச்சுட்டு யாருமே இல்லை அப்படின்னா கஷ்டம் தான். யூஸ் தேர் ஷுட் பி எ பர்ச்சேசர். அட்லீஸ்ட்டு ₹1 10 பைசா கொடுத்து வாங்கட்டும். 10 பைசாவுக்கும் பெருமானம் இல்லாத தொழிலில் நம்ம இப்போ எனக்கு பரவாயில்ல, நான் வயசாச்சு, 65 வயசு ஆயிடுச்சு, என்னோட வயசு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, யாரோ ஒருத்தர் ஜெயிப்பார், ஒரு பிரதீப்போ ஒரு லோகேஷ் கனகராஜோ ஜெயிப்பாங்க. அந்த ஒருத்தர் ஜெயிக்கிறத வச்சு இண்டஸ்ட்ரி கிடையாது. ஒரு 40-50 பேரா ஜெயிக்கணும்னா காசு இல்லை சார். நான் வந்து கோடிக்கணக்கெல்லாம் பேசுகிறேன் சார். எனக்கு வாய்ப்பு வேணும், ஒருத்தவனுக்கு வாய்ப்பு வேணும். ஒரு இது அது இல்லாமல் நம்ம படமே விற்கலைன்னா நம்ம என்ன சார் உபயோகம் சொல்லுங்க? அதனால தான் நான் இறந்து போச்சுன்னு சொன்னேன் ஒழிய, நம்ம இறந்து போனதுங்கிறது நம்ம அந்த அவ்வளோ பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா என் கூட உதவியாக இருந்த 50 பேரில் 40 பேர் இல்லைங்க, 20 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி 20 பேர் இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லலை, ஒரு சாதாரண வேலை கூட கிடைக்கல. புரியுது. அப்போ இந்த தொழில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் நான் அந்த வார்த்தை பற்றி சொன்னேன். இல்லை கண்டிப்பாக இந்த படத்து மூலியமா லைக் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்யூஷனாக சொல்ல வரீங்களா, இல்லை இந்த இதெல்லாம் நடக்குதுன்னு காமிக்க வரீங்களா? எதுக்குமே சொல்யூஷன், நான் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்க்குறேன், அதை எடுக்கணும்னு தோணுது. அது என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒரு சொல்யூஷன் சினிமேட்டிக்காக சொல்கிறோம். அது நடக்கலை. ஆனால் ஒரு பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கதையாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் உண்மை நிகழ்ச்சிகள் தான், ஒரு 70-80% உண்மை நிகழ்ச்சி. சினிமாவுக்காக நம்ம அங்கே சேர்த்து சில விஷயங்கள், பட் எதுவும் பொய் கிடையாது. ஓகே, கிளைமேக்ஸ் மட்டும் நான் படத்துக்கான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணுங்கனால சொல்கிறேன் மொழி. நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும், நான் நீங்கள்லாம் கிடையாது, உலகத்தில். ஏன்னா அமெரிக்காவில் இதே பிரச்சனை இருக்குது. அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரக் அடிக்கிறவங்களுக்கு ஒரு அங்கங்கே ரூம்ஸ் இது பண்ணி கவர்மெண்ட்டே இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் தப்பாக ஊசி போட்டால் அவனுக்கு வேறு வியாதி வந்துடுமேன்னு, அடிக்கிறதா அடிக்கிறீங்களா, இங்கே வந்து சேஃபாக அடிங்கடான்ற லெவலுக்கு உலகத்தில் ஃபுல்லாக மாறிட்டு இருக்கிறப்ப இது தமிழ்நாடு பிரச்சனையோ இது இந்தியன் பிரச்சனையோ இல்லை, இது உலகளாவிய பிரச்சனை. அப்போ உலகளாவிய பிரச்சனையை நான் சொல்கிறேன், அப்பா நான் பார்த்துருக்கேன்ப்பா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இது நீ தயவு செய்து அதில் போகாதீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அந்த விஷயம் தான் கட்டாயம். ரைட், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். லைக் இந்த மாதிரியான கதைகள் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது, அதை பற்றி சொல்லும் போது தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? இந்த படத்தில் நான் சேலஞ்சிங்காக ஒன்று பார்த்தது என்னன்னா, எனக்கு லைக் இந்த சிகரெட் விஷயம்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. அப்படின்னும் போது முன்னாடி ஒரு இந்த 2 மாதம் சாரோடையே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாம், முன்னாடி உட்காந்து லைக் ஸ்கிரிப்ட்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் ஆனால் போயிட்டு தம் அடிக்க கற்றுக்கிறதுக்கான செஷனாக இருக்கும். ஆனால் வந்து லைக் ஃபேக் இதுதான், ஆயுர்வேதிக் சிகரெட்ஸ் அது எல்லாமே. அது எப்படி நோட்டீஸ்லாம் பண்ணுவோம், போயிட்டு டீ கடையில் போயிட்டு உட்காந்து அவங்க எப்படி தம் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு எப்படி இப்படிலாம் வெரைட்டி காமிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வச்சு நோட்டீஸ் பண்ணி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தேர்த்தி வந்தது தான். ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கவே தெரியாது சுத்தமாக. அப்புறம் அப்படியே படத்துக்காக ஏதோ பண்ணி, ஸோ இதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே ஓகே ஆமாம். இந்த படத்தில் ஒரு கதாநாயகி இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும்? நான் வந்து அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகலை, ஒரு சின்ன ஷேடாக. ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய கதை. ஆக்சுவலி உண்மையில் சொல்ல போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பெண் அடிக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு சோகமான விஷயம்னா, இது வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு ரீஹாப் சென்டரே கிடையாது தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாகவே கிடையாது. ஏன்னா ஒரு பசங்களை வச்சுருக்கிறப்பே பிரச்சனையாக இருக்குது. பெண்கள் தன்னிலை இல்லாத ட்ரக் அடிக்ட்டு அவங்க இருக்கிறவங்கள மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய. அதை பேசியிருக்கீங்களா அந்த படத்தில்? நான் இப்போ அதெல்லாம் பேசலை, ஏன்னா அது ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி போகும். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், லைட்டர் சென்ஸில் அவங்கள வர வச்சு அவங்கள ஒரு டச் விட்டுட்டு நான் அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் இவங்களோட கேங்கில் ஒரு பர்சன். எல்லாருமே அடிக்ட் ஆகிறது இல்லை. இப்போ இன்னொன்று, இப்போ சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா
ஒரு 20-25% அடிக்ட் ஆவாங்க. சில பேர் அடிச்சுட்டு அதை விட்டுட்டு போயிடக்கூடிய இருப்பாங்க. அதனால இவங்க வந்து அடிக்ட் ஆவாங்க. நான் யூஸ் பண்ணேன், நான் ஒன்றும் ஆகலை, இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்கிற கதை பண்ணியிருக்கோம். நம்ம கூட ஆட்கள் நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறாங்க. 4 பேர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தன் மட்டும் தெருவில் படுத்து கிடப்பான், இல்லை சேர்ந்துருப்பான். அப்போ ஒவ்வொருத்தருக்கான டிஃபெக்ட் இருக்குது. அதாவது தே ஆர் பார்ன் வித் டிஃபெக்ட். சயின்ஸ் என்ன சொல்கிறான், இவன் குடிகாரனாகிறதுங்கிறது, குடிக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட்டு. அவங்க வந்து நமக்கே சில பேர் தெரியும், நண்பர்களுக்கு இப்போ ஜாஸ்தி ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிருங்கடா, இல்லை அப்படின்னு அடுத்த நாள் சாதாரணமாக வேலைக்கு போவான். இந்த அடிக்ட் ஆகிறது ஒரு 20% என்ன சொல்கிறாங்க, அவன் யாராக இருந்தாலும் சரி அந்த பழக்கத்தில் ஆயிடுவான், அவனை காப்பாற்றவே முடியாது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா அவன் அந்த பக்கம் போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்குது அதுக்குள்ள. புரியுது. ஆமாம். அதேமாரி இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடியும், ஐ மீன் டீசரில் பார்க்க முடிஞ்சு ட்ரக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஐ மீன் அவங்களுக்கு பைசா வேணும், அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அந்த சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அது புதுசு இல்லையா, அதனால மேபி. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷன் அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஒரே தடவை ஃப்ரெண்டு இஷ்யூனால போயிருக்கேன். அது போக எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது. இது முடிச்சுட்டு தான் அந்த ஃப்ரெண்டோட இஷ்யூக்கு போனோம். அது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஐயோ எவ்வளோ இருக்கு, நம்ம நடிக்கும் போது தெரில, ஆனால் ரியலாக போகும்போது தான் ஒரு மாதிரி பதட்டம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இருக்கு. ஆனால் சார் சொன்னார்ல, சில பேர் அடிக்ட் ஆயிடுறாங்க ஈஸியாக அப்படின்னு. எனக்கு ஒன்று நடந்துச்சு. சார் சொன்ன மாதிரி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக் சிகரெட்ஸ் தானே பண்ணும்போது எனக்கு 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு போனோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணிச்சு. ஓகே. ஆமா, சார்ட்டே சொல்லல, ஆனா எனக்கு தோணுச்சு. ஆனா நிஜமா சார், நான் அப்படி எனக்கு தோணவே இல்லை. சார் சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஓகே, சரி வாங்கி நம்ம ஒரிஜினலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ஓ ஏன் அது நம்ம எனக்கு அது அப்பதான் தெரிஞ்சது. எனக்கு சுத்தமாவே தெரியாது. இப்போ ட்ரக்னா இப்போ என்ன, ஓகே கஞ்சா இப்படிலாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. மேபி ஓ இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் ஆகும்னு சொல்லி தான் எனக்கு அதுல தான் புரிஞ்சுதே. நைஸ் நைஸ் நைஸ். ஆனா அதுல இருந்து வெளில வந்துட்டீங்கல்ல? ஓகே ஓகே, இப்போ இல்ல, அதுல இருந்து வெளில வந்துட்டேன். அதுல ஒண்ணுமே இல்லையே, அது ஃபுல்லா வந்து ஹெர்பல் தான். அதுல எப்படி போனாருன்னு தெரியல. இல்ல வடிவேல் வந்து ஒரு தண்ணி பாட்டில வச்சு நம்ம இப்படி குடி பார்த்தா தெரிஞ்சது. ஆனா மைண்ட் அது தெரியல, வாங்கி நம்ம அது பண்ணணும்னு எனக்கு மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு ஒரு நாள். புரியுது சார். இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே இவங்க ஐ மீன் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு போடக்கூடிய கேசஸ், அந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? இல்லை, எல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ என்னென்னா இது ஒன்றும் பண்ண மாட்டேன். வீட்டில் திருடுவாங்க இவங்க, வந்து வீட்டில் திருடுவாங்க, வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து வந்து பக்கத்து வீட்டில் திருடுறதுன்னு ஒன்று, வீட்டில் இருக்கிற மோட்டர், இது சாதாரணமான திருட்டு, பெரிய திருட்டா மாதிரில இருந்துச்சு. இல்லை அது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 வயசு பையன் மர்டரில் இருக்கான். நான் சொல்கிறது 13-14 வயசில். ஸோ எனி கிரைம், பெரியவங்க என்னென்ன கிரைம் பண்ணுறாங்களோ எல்லா கிரைமும் என்னன்னா, அதுக்கு என்ன மோட்டிவ்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு வேறு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஓகே, நம்ம தான் படிக்கிறோம், பேப்பரில் பாடிக்க அதನ್ನು அதுக்குள்ளே போகிற போல். ஸோ அவங்க எல்லாத்தையுமே செய்யக்கூடிய மனநிலை. ஆனால் அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் டிவி வந்து 1.5 லட்சம் டிவியாக இருக்கும், 500 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை இன்றைக்கி எனக்கு இப்போ நம்ம ஆல்காலிக்கு என்ன பண்ணுறாங்க, எனக்கு காசுக்காக நான் வந்து என்ன பண்ணுறது. ஏன்னா அவனால் அதை யூஸ் பண்ணலாம் இருக்க முடியாது, சர்வை பண்ண முடியாது. ஆக்சுவலி கண்ணுன்னு தண்ணி வரும், மூக்குலேருந்து தண்ணி வரும், அவனுக்கு படபடப்பாக இருக்கும். அப்போ அது அவனுக்கு தேவைப்படுது, அந்த உடல் வந்து உடல் தேவை. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்ஸ்னு ஆகிடும். அவன் டிபெண்ட் ஆகிட்டான்டா, அதை சார்பு நிலைன்னுவாங்க. டிபெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவன் இஸ் பிகம் அடிக்ட். அந்த டிபெண்ட் ஆகாமல் வேலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஓகே, இன்றைக்கி என்னால் இது இல்லாமல் முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவன் அடுத்து அதுக்காக, பணக்காரங்களாக இருந்தால் வீட்டில் காசு இருக்குமா இருக்கும். அப்போ இல்லைன்னா அந்த பணத்துக்கு என்ன செய்வான்? 2 விஷயம் இருக்குது இல்லை, கிடைக்கிறது ஒன்று. இப்போ ஆல்கஹால் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி குடிக்கலாம், இது வந்து இல்லீகல் வேறு. இல்லீகல் வாங்கி வச்சுக்க முடியாது, எங்கள் வீட்டில் 1/2 கிலோ வாங்கி வச்சுக்க முடியாது, அதை வேற பிடிச்சிருவாங்க. இது வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னா நான் பெயிலபிள். நான் பெயிலபிள்னா என்ன, வெளியே வர முடியாது. எவ்வளோக்கு 50 கிராமுக்கோ 100 கிராமுக்கோ இருக்குது. அப்போ என்னென்னா, பணம் இல்லைனாலும் கஷ்டம், இருந்து வாங்கி வச்சாலும் கஷ்டம். அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை வர்றப்ப அவங்கள பாவம் தான். நான் அவங்கள பாவப்படுறேன். என்னென்னா, நம்ம பசங்க தானே, நம்ம குழந்தைக்கு தானே இப்படி பண்ண. 17 வயசு பையனுக்கு என்ன சார் தெரியும்? அப்போ அவன் தெரியாமல் ஒன்று அதை யூஸ் பண்ணதுனால, அதுவும் இந்த நீங்கள் ஹெராயின் மாதிரி சில போதைப் பொருட்கள்லாம் ஒரு 3-4 தடவை யூஸ் பண்ணாலே இது குவைட் டேஞ்சரஸ். அதாவது இது வந்து நம்ம கற்பனையெல்லாம் பண்ணவே முடியாது. ஹாலுசினேஷன் இருக்கும். அதாவது ஒரு சாதாரண பேனு வந்து அவனுக்கு எரும மாடு மாதிரி தெரியும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த மொட்டை மாடியிலேருந்து விழுந்தான் குதித்தான்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே ஒரு கற்பனையில் தான் குதிப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்குடைய நேச்சரை வந்து நமக்கு தெரியாதுன்னே வச்சுங்களேன், நமக்கு கற்பனை பண்ண முடியாது. நீ என்ன கற்பனை பண்ணாலும் அதை விட அது மோசமாக இருக்கும்.
புரியுது. இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது என்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் மக்கள், ஆடியன்ஸ்? ஒரே ஒரு விஷயம், எந்த ட்ரக்கையும் அதான் நான் என்ன சொல்றேன், சிகரெட்டுமே ட்ரக்கு தான். சிகரெட்டிலேருந்து எதையுமே நம்ம தொடாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா எதை தொட்டாலும் சுஜாதா கவிஞர், நம்ம ரைட்டர் சுஜாதா சொல்லுவார், நான் அவர் தான் ஏன் இப்படி எதற்கு அறிவியல் பல கதைகள்லாம். என்னால் ஹார்ட் அட்டாக் வந்து விட முடியாது. எவ்வளோ தடவை 3 தடவை 4 தடவை விட நினச்சா கூட அது ஒரு சாதாரணம் சொல்கிறோம். ஆக்சுவலி சிகரெட்டில் தான் மோர் அடிக்டிவ் நேச்சர் சொல்லுவோம். அதனால் அதை நினச்சி பார்க்காம இருக்கிறது நல்லது. அது எதுவோ அது எதுக்கு அதுக்குள்ளே பிரிக்க வேண்டிய தேவையில்லை. அதான் என்னுடைய படம் பார்த்துட்டு வெளில வரும்போது இந்த ஒரு ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முதற்கனல் படம் நீங்கள் என்ன நோக்கத்தோடு எடுத்தீங்களோ அந்த நோக்கத்தோட மக்கள்கிட்ட போய் அது வெற்றி அடைந்து எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்டில் முதற்கனல் படத்துடைய டீம் தான் வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதேமாரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.